மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது எதுக்கான வீடியோ அப்படின்னா, ஆர்பிஐ சர்க்குலர் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னீங்களா, அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மந்த்தில் நம்மளோட சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கோல்டு அண்ட் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு லோன்ஸ் வாங்குறாங்கல்ல, அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லோன் கொடுக்குற என்டிட்டிஸ், ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் யார் யாரெல்லாம், பேங்க்ஸு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், இவங்கெல்லாம் கோல்டு லோன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்க என்னென்ன ரூல்ஸ் வந்து ஒரு மாதிரி ஹார்மனைஸ்டு ரூல்ஸ், அதாவது எல்லாருக்கும் சிங்க் ஆகிற மாதிரி ரூல் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த ஆக்சுவலாக அந்த பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் ஜூன் 6 வந்து இருக்கும். இதில் ஆல்மோஸ்ட் 16 பேஜஸ் இருக்கும். இதில் வந்து முக்கியமாக எது தான் தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ண பிடிஎஃப். ஓகேவா? அதுதான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெண்டிங் அகைன்ஸ்ட் கோல்டு அண்டு சில்வர் கொலேட்ரல். கொலேட்ரல்லாம் நமக்கு எந்த ஒரு லோன் அவைல் பண்ணுறீங்கன்னாலும், இப்போ லோன் அமௌண்ட் வந்து ஒரு 1 lakh அப்படின்னா, அந்த 1 lakhக்கு ஈக்குவலான ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு அசட்டோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணாதான் அந்த லோன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் கொலேட்ரல். ஓகேவா? சரி, இந்த நியூஸ்க்குள்ள வந்துடும். இதுக்கான ரிப்போர்ட் இது, லெண்டிங் அகைன்ஸ்ட் கோல்டு அண்டு சில்வர் கொலேட்ரல் டைரக்ஷன்ஸ் 2025 ஜூன்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹார்மனைஸ்டு ரிப்போர்ட், இந்த கொலேட்ரல் வந்து ஏன், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாருக்கும் வந்து சேம் ரெகுலேஷன்ஸ் போகணும். பேங்க்னாலும் ஒரே ரெகுலேஷன், என்பிஎஃப்சினாலும் ஒரே ரெகுலேஷன், கோஆபரேட்டிவ்னாலும் ஒரே ரெகுலேஷன். அந்த கோல்டு லோன் கொடுக்கறதுல எல்லாருமே இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு மேஜர் விஷயம் என்னன்னா, கோல்டு பூலியன் இருக்குல்ல, அதில் வந்து லோன் கொடுக்கறது தடுக்கணும் அப்படின்னு அந்த கோல்டு பூலியனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதுக்கு அகைன்ஸ்டா லோன் கொடுக்கறத ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. கோல்டு பூலியன்னா இதான் மக்களே, இந்த மாதிரி தங்க கட்டி இருக்குல்ல, லைக் இதுதான். இது மாதிரி வெள்ளியிலுமே இருக்கு, சில்வர்லுமே இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம்ல. இதை வச்சுதான் நம்மளுக்கு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்னமெண்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது தெரியும். இந்த மாதிரி கோல்டு பூலியன்ஸ் வாங்குறதால என்னன்னா, இது ஜஸ்ட் இதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அவ்வளவுதான். பட் நம்ம அது ஆர்னமெண்ட்டாக ரெடி பண்ணாதான் கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கோல்டு புல்லியன்ஸ்க்கு நீங்கள் லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க இந்த ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? எதுக்காக தடுக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா கோல்டு பூலியன்றது என்னன்னா, இதை நம்ம உருக்கி ரெடி பண்ணி தான் நம்ம இது கொடுப்போம். ஆர்னமெண்ட்ஸ் ரெடி பண்ணுவோம். பட் இதில் வந்து எக்ஸசிவ் ஸ்பெகுலேஷன் வேணும், இதில் நீங்கள் லோன்ஸ் கொடுக்கக்கூடாது ஆர்பிஐ சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து முதல் விஷயம், இது கோல்டு பூலியன்ஸ் வந்து நீங்கள் லோன் கொடுக்கக்கூடாது, அகைன்ஸ்டா லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு தான் நீங்கள் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆர்இனா என்ன சொல்கிறாங்கன்னா, ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் யார்? பேங்க்கு, என்பிஎஃப்சி, கோஆபரேட்டிவ் பேங்க்கு, கோஆபரேட்டிவ்ஸ் எக்ஸெட்ரா. ஆர்பிஐல ரெகுலேட் பண்ணப்படுறவங்க அவங்கள தான் ரெகுலேட்டட் என்டிட்டி சொல்றாங்க. அவங்களுக்கு பர்மிட் பண்றாங்க. என்ன பர்மிட் பண்றாங்க? நீங்க லோன் கொடுங்க. அகைன்ஸ்ட் எதுக்கு? அகைன்ஸ்ட் கொலேட்ரல் செக்யூரிட்டி. எந்த கொலேட்ரல் செக்யூரிட்டிக்கு அகைன்ஸ்டா? கோல்டு ஜுவல்லரி வச்சு நீங்க லோன் கொடுக்க, அதை நான் அப்ரூவ் பண்றேன். ஆர்னமெண்ட்ஸ், நம்ம கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். அடுத்து காயின்ஸ், கோல்டு காயின்ஸுமே வச்சிருப்போம், கடையெல்லாம் பார்ப்போம், கோல்டு காயின் வாங்கி வைப்பாங்க வீட்டிலலாம். அந்த காயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் நீங்கள் லோன் கொடுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி கோல்டு பூலியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் லோன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் ஷார்ட் டேர்ம் லோன், ஃபார் பாரோவர்ஸ், எதுக்காக? ஒரு ஷார்ட் டேர்ம் கிரெடிட் பிரச்சனைன்றப்போ லோனை வச்சு நம்ம கோல்டை வச்சு லோன் வாங்கணும். ஓகேவா? அடுத்து இந்த விஷயம் புரிஞ்சதா? கோல்டு பூலியன்லாம் லோன் வாங்கக்கூடாது, லோன் கொடுக்கக்கூடாது. பேங்க்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, காயின்ஸு, ஜுவல்லரிஸ் அகேன்ஸ்டாக நீங்கள் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு லோன் கொடுக்குறப்போ ரொம்ப எக்ஸசிவ் ஸ்பெகுலேஷன் இருக்கணும். அடுத்து ப்ரொடென்ஷியலாக அதை செக் பண்ணணும். அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து முன்ன மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு தான் இந்த ரிப்போர்ட்டோட முக்கிய எய்மாக சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் இருக்காங்க, என்பிஎஃப்சி இருக்காங்க, கோஆபரேட்டிவ் இருக்காங்க, இப்போ இன்னும் நிறைய என்டிட்டிஸ் இருக்காங்க. பேங்க்ஸுக்கு ஒரு ரெகுலேஷன் இருந்துச்சு கோல்டு லோனுன்றப்போ, என்பிஎஃப்சிக்கு ஒரு ரெகுலேஷன் இருந்துச்சு, பேங்க்ஸ்க்கு ஒரு ரெகுலேஷன், என்பிஎஃப்சிக்கு ஒரு ரெகுலேஷன், கோஆபரேட்டிவ் ஒரு ரெகுலேஷன், மாதிரி டிஃப்ரெண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சு. இது வேணாம், கோல்டு லோன்னா
எல்லாருக்கும் ஒரு ஹார்மனைஸ்டு ரெகுலேஷனை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி சில இவங்களுக்கு வந்து பேங்க்குக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும் மக்களே. பேங்க்ஸ் லோன் கொடுக்குறப்போ அவங்களோட ரிஸ்க் பர்சன்டேஜ் ஒன்று இருக்கும். மேபி ஒரு 20% ரிஸ்க் கோல்டுக்கு சொல்கிறேன். என்பிஎஃப்சிக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும், மேபி ஒரு 40%. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கோஆப்ரேட்டிவ்க்கு ஒரு ரிஸ்க் இருக்கும், மேபி ஒரு 15% சம்திங். இந்த மாதிரி கோல்டு லோன் கொடுக்குறப்போ அந்த கோல்டு லோனுக்குமே ரிஸ்க் இருக்கும். அந்த கோல்டு லோன் திரும்ப வரலன்றப்போ அதுதான் நம்ம ரிஸ்க்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு என்டிட்டிஸ்க்குமே அந்த ரிஸ்க் வந்து அசோசியேட்டாக இருக்கிறது மாறும். மக்களே ரிஸ்க்னா என்ன, அதெல்லாம் வந்து நம்ம பேங்கிங் வந்து பெய்ட்லேயே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ரிஸ்க் வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொரு என்டிட்டிஸ்க்கும். அப்போது முன்னாடி இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே அப்படி இருந்துச்சு, டிஃபர் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஹார்மனைஸ்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிப்போர்ட்ல. ஓகேவா? புரியுதா? அடுத்து இப்போ பாரோவர்ஸ்னா யாரு? லோன் வாங்குற நம்ம தான். ஐ மீன் இப்போ நான் தான் பாரோவர். நான் போய் இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே நான் பேங்க்ல போய் லோன் கோல்டை பிளட்ஜ் பண்ணி ஒரு லோன் வாங்குறேன்னு வச்சுக்கலேன். இப்போ எனக்கு வந்து லிக்விடிட்டினா என்ன? ரெடிலி அவைலபிள் கேஷ். என்கிட்ட லிக்விடிட்டி இல்லைன்றப்போ தான் இந்த கோல்டை போய் நான் பேங்க்ல கொடுத்து நான் லோன் வாங்குறேன். ஓகேங்களா? அப்போ என்னோட டைட் லிக்விடிட்டி கண்டிஷனுக்காக தான் நான் இந்த மாதிரி கோல்டு லோனுக்கே போறேன். ஓகேங்களா? என் சைடும் சில பிரச்சனைகள் இருக்கு, என் சைடு சில கன்சர்ன்ஸ் இருக்கு. என்னன்னா அந்த நான் கோல்டு சப்மிட் பண்றேன்ல, அந்த கோல்டுக்கு அகேன்ஸ்டா அவங்க அதுக்கு இப்போ அந்த கோல்டோட வேல்யூ வந்து 1 lakh அப்படின்னா, பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல போய் நீங்க லோன் வாங்குனீங்கன்னா அவங்க 80,000 கொடுப்பான். முன்னாடி சொல்றேன். இதுவே நீங்க என்பிஎஃப்சில போனீங்கன்னா ஒரு 90,000 கொடுப்பான். ஒரு கோஆபரேட்டிவ்ஸ்ல போனீங்கன்னா ஒரு 60,000 அந்த மாதிரி கொடுப்பான். எக்ஸாம்பிள் சொல்றேன், டிஃபர் ஆகும். அவங்க கொடுக்குற லோன் அமௌண்ட்டுமே ஒவ்வொரு என்டிட்டிஸ்க்கும் டிஃபர் ஆகும். ஸோ இதையுமே ஆர்பி வந்து சிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே காமனா இப்போ கோல்ட் லோனுனா எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதாவது பாரோவர்ஸ்க்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல, அதையுமே பார்க்கணும். ஐ மீன் லெண்டர்ஸ்க்கு இருக்க ரிஸ்க். லெண்டர்ஸ்னா யாரு? இந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ், பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, இவங்களுக்கு இருக்க ரிஸ்க்குமே வந்து மிட்டிகேட் பண்ணணும், குறைக்கணும். இது ரெண்டுத்துமே இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து முன்னாடி இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்போம். என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம், எதுக்காக இந்த ரிப்போர்ட்னு தான் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து as a part of moving towards principle based harmonized regulatory framework. principle based என்ன மக்களே? செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு இப்போ அந்த லோன்ஸ் பண்றது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கும் அவங்களோட ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அது மாதிரி ஹார்மனைஸ்டா இருக்காது. எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குன்றப்போ அதை காமன் ஹார்மனைஸ்டு ரூல். பட் எல்லாருக்கும் டிஃபர் ஆகுன்றது முன்னாடி அப்படி இருந்துச்சு. ஓகேங்களா? அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸிங் பாசிபிள் ப்ருடென்ஷியல் அண்ட் கான்டக்ட் ரிலேட்டட் கேப்ஸ் அக்ராஸ் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்னா யாரு? பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, கோஆபரேட்டிவ். இவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வந்து இருந்தது. பேங்க்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க, என்பிஎஃப்சி ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. இதே ஒரு பேங்க்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் வேல்யூ கொடுப்பாங்க, இன்னொரு பேங்க்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு வேல்யூ மாறும். ஸோ கோல்டு லோன் வரப்போ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் தணிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து மக்களே, அடுத்து என்னென்ன ரெகுலேட்டரி அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ரெகுலேட்டரி அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க என்ன கொண்டு வராங்க? ஹார்மனைஸ்டு ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் கொண்டு வராங்க எல்லா என்டிட்டிஸ்க்கும். ஓகேங்களா? கேப்பபிள் ஆஃப் அக்ராஸ் வேரியஸ் ரெகுலேட்டரி என்டிட்டிஸ், எல்லா ரெகுலேட்டரி பேங்க்ஸ், என்பிஎஃப்சி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஹார்மனைஸ்டு ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் கொண்டு வராங்க. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா, சில விஷயங்கள இப்போ ஒரு கோல்டு இருக்கு, அந்த கோல்டோட சோல் அத்தாரிட்டி யாரு அப்படின்றது இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்கு, என்கிட்ட ஒரு ரிங் இருக்கு மக்களே, கோல்டு ரிங் இருக்கு. அதை நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன்னா ஒரு ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன். அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் என்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? சில பேர் அப்புறம் என்கிட்ட இருந்து மேபி இப்போ என்னோட பிரதருக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருந்து என் பிரதருக்கு போனதுக்கு டாக்குமெண்டேஷன் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து பேங்க் வந்து செக் வைக்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் அதுக்கு நாங்கள் லோன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எந்த விஷயம்னாலும் ஒரு கிளாரிட்டியான டாக்குமெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? லெண்டிங் ப்ராக்டிசஸ்ல கிளாரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சர்டன் கிளாரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? இது எல்லாமே தியரி ஓரியன்ட் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னு நான் அதை சொல்றப்போ கரெக்டாக சொல்றேன். அடுத்து ஸ்ட்ரென்தன் கான்டக்ட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு கோல்டு லோன் கொடுக்கறதுல இருந்து அந்த கோல்டன் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அது ப்ராப்பர்
டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தது. பட் ஆனா இப்போ இந்த கோல்டோட சோல் அத்தாரிட்டி யாரு, அந்த இன்ஃபர்மேஷனை முன்னாடி வாங்க மாட்டாங்க. இன்கேஸ் இந்த கோல்டு எப்படி உங்ககிட்ட வந்ததுன்றதுக்கான டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா நீங்க கைப்பட எழுதி கொடுக்கணும், டாக்குமெண்ட் எழுதி சைன் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கு. அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக மாத்திருக்காங்க. இதனால கஸ்டமர்ஸ்க்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஏன்னா போன உடனே லோன் கிடைக்காது, கோல்டு லோன் கிடைக்காது. கொஞ்சம் நம்ம ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ல போய் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இது பிரச்சனை தான், புரியுது. அர்ஜென்ட்டாக ஒரு விஷயத்துக்காக நம்ம கோல்டு லோன் வைக்கிறோம். பட் அந்த டைம்ல இந்த மாதிரி செக் வைக்கிறாங்க, புரியுதுங்களா? அடுத்து வேற என்ன இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல எந்த ஆக்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து எனாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, அதுல செக்ஷன் 35A, செக்ஷன் 56. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934ல செக்ஷன் 45JA, 45L, 45M. அடுத்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் 1987. நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து 1988ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆக்ட் வந்து 1987. இந்த ஆக்ட் எல்லாம் கம்பைல் பண்ணி தான் இந்த பவர்ஸ்ல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்கே ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எப்பத்திலிருந்து எஃபெக்ட் வருது, எப்பத்திலிருந்து நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது முக்கியமானது. இது MCQ கொஸ்டின் முக்கியமானது. April 1, 2026, நெக்ஸ்ட் இயர் April 1 வரப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லா ரெகுலேட்டட் என்டிட்டிஸும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? April 1க்கு அப்புறமா இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அப்ளிகபிள் ஆக போகுது. அப்போ முன்னாடி கொடுத்த லோனுக்கு சார்னா முன்னாடி இந்த ரெகுலேஷன் April 1க்கு அப்புறம் என்ன லோன்னா இருக்கட்டும், NBFC கொடுக்குற லோன்னா, NBFC கொடுக்குற கோல்டு லோனா இருக்கட்டும், பேங்க்ஸ் கொடுக்குற கோல்டு லோனா இருக்கட்டும், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கொடுக்குற கோல்டு லோனா இருக்கட்டும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து யாரெல்லாம் அந்த லெண்டிங் கொடுக்கலாம்? கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். பேமெண்ட் பேங்க் கிடையாது. இது MCQல கேட்பான். யாரு கிடையாது அப்படின்னு கேட்பாங்க MCQல. பேமெண்ட் பேங்க் கிடையாது. ஏன்னா பேமெண்ட் பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க, ஜென்ரலா நமக்கு தெரியும். அடுத்து கோஆபரேட்டிவ் பேங்க்ல அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். ஓகேங்களா? அடுத்து டிஸ்ட்ரிக்ட்ல கிராமத்துல பிரைமரி அக்ரிகல்ச்சர் சொசைட்டிஸ்னு இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வரும். அடுத்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்ட் இன்க்ளூடிங் ஹவுசிங் ஃபைனான்ஸ், இவங்க எல்லாமே இந்த லோன்ஸ், இவங்களுக்கு எல்லாருமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவைல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், இப்போ இது வரைக்கும் என்ன பேசிக்ஸ் இன்ஃபோன் பார்த்துட்டோமா? சரி, ஓகே. அடுத்து அதுக்குள்ள இப்போ ஒரு லோன் கொடுக்குறோம் மக்களே. இப்போ கோல்டு லோன் நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போறேன். நான் அதில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்கு, 2 கிராம் வச்சுக்கிறேன். 2 கிராம் கோல்டு காயின். சரி, ஒரு 4 கிராம் கோல்டு காயின் இருக்கு. அதை போயிட்டு நான் கொடுக்குறேன், எனக்கு இதை வச்சு லோனா கொடுங்க அப்படின்றப்போ, இப்போ அதோட ப்ரைஸ் ஒன்று இருக்கும்ல. இப்போ 4 கிராம்ன்றப்போ 40,000 வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 40,000. ஓகேங்களா? 40,000. ஆனா அதுக்கு அந்த 40,000 அந்த காயினோட வேல்யூ. ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா அவங்க எவ்வளவு லோன் கொடுப்பாங்க அப்படின்றதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 தான் கொடுப்பேன், 30,000 தான் லோன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது தான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. புரியுதா? அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட்னா எவ்வளவு உங்களால் கொடுக்க முடியும் பேங்க் சொல்றாங்கல்ல, அந்த 30,000 தான் இந்த கேஸ்ல தரேன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அந்த கோல்டு அசட்டோட வேல்யூ 40,000 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டீங்கன்னா வருது இல்ல, இந்த வேல்யூ தான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. ஓகேவா? புரியுதா? இது வந்து லோன் டு வேல்யூ ரேஷியோ. இந்த லோன் டு வேல்யூ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் டு வேல்யூ ரேஷியோ அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன். அடுத்து நீங்க ஜென்ரலா என்னன்னா, ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் உங்ககிட்ட இருக்கு, அதோட பிரைஸ் வந்து இப்போ ஒரு மேபி நான் சொன்ன மாதிரி 40,000 அப்படின்னா, அது நீங்க கோல்டு பேங்க்ல எதுவுமே கொடுத்து அதுக்கு லோன் கேட்கறீங்க அப்படின்னா அவங்க 30,000 தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க தெரியுமா? அதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. லோன் டு வேல்யூ ரேஷியோ இட் மீன்ஸ் ரேஷியோ ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட். நியூமரேட்ல அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் போடணும். லோன் அமௌண்ட், அவங்க பேங்க் கொடுக்குற லோன் அமௌண்ட் டிவைடட் பை the value of pledged eligible collateral security. நீங்க கொடுத்த கோல்டோட ஒரிஜினல் வேல்யூ என்ன, அந்த ஒரிஜினல் வேல்யூ அந்த டைம்ல அதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன, அதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. அதாவது நீங்க ஒரு கோல்டை செக்யூரிட்டியா பிளட்ஜ் பண்றீங்க, அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், ஒரு 40,000. ஆனா நான் 30,000 தான் லோன் கொடுப்பேன்னு சொல்றாங்க தெரியுமா? அதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ டிஃபைன் பண்றாங்க. அது எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, இங்க சொல்றாங்க பாருங்க, மேக்ஸிமம் லோன் டு வேல்யூ ரேஷியோ
இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்சப்ஷன் லோன்ஸ். அது என்ன கன்சப்ஷன் லோன்ஸ்? அதுக்கு முன்னாடி கன்சப்ஷன் லோன் முன்னாடி ஜென்ரேட்டிங் இன்கம் ஜென்ரேட்டிங் லோன் இருக்கு. இன்கம் ஜென்ரேஷன் லோன் வர்சஸ் கன்சம்ஷன் லோன். கன்சம்ஷன் லோன் முதல்ல வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் லோன்னா என்னன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டா அது தவிர்த்து வைத்து எல்லாமே கன்சப்ஷன் லோன் தான். இன்கம் ஜென்ரேட்டிங் லோன்னா எந்தெந்த லோன்னா பாருங்க, இட் இஸ் பர்பஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்காக நீங்க கொடுக்குற லோன்ஸ். என்னென்ன லோன்ஸ்? ஃபார்ம் கிரெடிட், ஃபார்ம் லோன், அக்ரிகல்ச்சர் லோன். அடுத்து லோன்ஸ் டு பிசினஸ், எம்எஸ்எம்இ கொடுக்குற சிறு குறு தொழில் முனைவர் கொடுக்குறது பிசினஸ். அடுத்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக கொடுக்குற லோன்ஸ். அடுத்து லோன்ஸ் ஃபார் கிரியேஷன் ஆர் அக்விசிஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் அசெட். ஒரு அசெட்டை கிரியேட் பண்றதுக்கோ, அசெட்டா நம்ம கடை சொத்து, ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், சாரி ஹோம், அந்த ஹோமை கிரியேட் பண்றதுக்காக கொடுக்குற அசெட்டு, அந்த ஹோமை அக்யூர் பண்றதுக்காக நீங்க ஒரு லோன் கொடுக்குறீங்க, லோன் கொடுக்குறீங்க. அதெல்லாம் வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் லோன். இன்கம் ஜென்ரேட்டிங் லோன்னா என்ன? இட் இஸ் அ லோன், it will be giving to farm credit, business and small businesses, commercial purpose and loan against creating productive assets. இதை தவிர்த்து மற்ற எல்லாமே கன்சப்ஷன் லோன். புரியுதா? கன்சம்ஷன் லோனுக்கு வந்து அகைன்ஸ்டா எவ்வளவு லோன் டு வேல்யூ ரேஷியோ கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க கொடுக்குற அசெட்டோட வேல்யூ, நீங்க பிளட்ஜ் பண்ற ஒரு கோல்டோட வேல்யூ வந்து அதோட வேல்யூ வந்து 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து 85%. அந்த இப்போ நீங்க கொடுக்குறது 2 லட்சம்னு வச்சுக்கலாம், ஓகே, 1 லட்சம்னு வச்சுங்க, 1 லட்சம்னா 1 லட்சத்துல 85%, ஓகேங்களா, 85,000 அதுதான் உங்களுக்கு லோனா கொடுப்பாங்க. என்ன சார் அப்போ அந்த 15,000 ஏன்னா அது வந்து ரிஸ்கா கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க லோன் ரீபேமெண்ட் பண்ணலாம், அந்த டைம்ல பேங்க்கு லாஸ் தானே. ஸோ அதனால நீங்க ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்கன்னா அதோட ஒரிஜினல் பிரைஸ் வேல்யூ அப்படியே லோனா கொடுக்க மாட்டாங்க. அதுல சம் டிடக்ஷன் பண்ணிட்டு தான் லோன் கொடுப்பாங்க. அதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. ஓகே, 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் இந்த கேப்ல இருக்கு ஒரு அசட்டோட வேல்யூ, ஒரு கோல்டோட வேல்யூ அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 80% லோன் டு வேல்யூ ரேஷியோ கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 3 lakh அப்படின்றதுல 3 lakhல 80% வந்து உங்களுக்கு லோன் டு வேல்யூ ரேஷியோ கொடுப்பாங்க. 80% தான் கொடுப்பாங்க. மோர் தென் 5 lakhs போச்சுன்னா உங்களுக்கு வந்து 75% தான் தருவாங்க. ஒரு கோல்டோட வேல்யூ வந்து மோர் தென் 5 lakhs இருக்குன்னா 75. புரியுதுங்களா? உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக லோன் அமௌண்ட் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆக லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆகும். அதிகமான அமௌண்ட் நீங்க கோல்டை வச்சு நீங்க லோன் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற வேல்யூ வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. 5 lakhs மேல போனாவே உங்களுக்கு 75% தான் தருவாங்க. புரியுதா? லோன் டு வேல்யூ ரேஷியோ புரிஞ்சுதா? இங்க வருவோம். லோன் டு வேல்யூ ரேஷியோ புரிஞ்சுதா? ஓகே, லோன் டு வேல்யூ ரேஷியோ. அடுத்து ஒரு விஷயம் பார்க்கணும், அது புல்லட் ரீபேமெண்ட் லோன்ஸ். இப்போ ஒரு லோன் இருக்கு, ஒரு லோன் 1 lakh லோன் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எவ்வளவு சொல்லலாம், ஒரு 10,000. அப்போ 1,10,000 மொத்தமா நீ கட்ட வேண்டியது. இந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் இது நீ கொடுத்து லோன் வாங்கினது, நீ கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு நீ கட்ட வேண்டியது, நீங்க எவ்வளவு லோன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா நீ பேங்க் கட்டுவ. இந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,10,000 ரூபாய் வருது. ஓகேவா? இந்த 1,10,000 ரூபாய் ஒரே டென்யூர்ல பே பண்றது, ஒரே ஸ்ட்ரெச்சா பே பண்றது. இன் கேஸ் ஆஃப் புல்லட் பேமெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரே பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து மொத்த பேமெண்ட்டும் பண்ணி விடுறது. அதாவது ஒரே டைம்ல இப்போ நீங்க அதோட இன்ட்ரெஸ்டோட டென்யூர் பார்த்து, இப்போ லோன் வாங்கினோட டென்யூர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ லோன் வாங்கிட்டீங்க மக்களே, 1 lakh லோன் நீங்க கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் 10,000. டென்யூர் வந்து 1 இயர்னா, இப்போ ஜென்ரலா லோன் வாங்குறப்ப என்ன மாசம் கட்டுவீங்க, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. ஆனா இங்க புல்லட் பேமெண்ட்ல என்ன நடக்கும்னா, இந்த 1,10,000 இருக்குல்ல, அந்த 1 இயர் முடிகிறப்போ ஒரே ஸ்ட்ரெச்சா கட்டுறது, அதுதான் புல்லட் ரீபேமெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி புல்லட் ரீபேமெண்ட் லோன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, லோன் டு வேல்யூ கால்குலேஷன் எப்படி சொல்றாங்கன்னா, நீ கட்ட வேண்டிய மொத்த அமௌண்ட் இருக்குல்ல, எவ்வளவு 1,10,000 இருக்கு தெரியுமா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் டு வேல்யூ ரேஷியோ கொடுப்பாங்க. நீ வந்து பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டுறது வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ இதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்றப்போ அது வேல்யூ எவ்வளவு கொடுக்க போறப்போ நீ எவ்வளவு கட்டி முடிக்க போறேன்னு உனக்கு தெரியும்ல, வேல்யூ மொத்த வேல்யூ பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அதை பொறுத்து தான் லோன் டு வேல்யூ ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? புல்லட் ரீபேமெண்ட் லோனுக்கு மட்டும். ஓகேவா? மற்ற லோன்ஸ்க்குலாம் இப்போ நம்ம கீழே பார்த்தோம், 75%, 80%, 85% கீழே பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து
புல்லட் ரீபேமெண்ட் லோன்ஸ் மீன்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க வேர் போத் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் பெய்டு மெச்சூரிட்டி வரப்போ அந்த மெச்சூரிட்டி முடிகிறப்போ ஒரு சிங்கிள் பேமெண்ட்லேயே மொத்தமே கட்டுறது, அதுதான் புல்லட் ரீபேமெண்ட். புல்லட் பாயிண்ட்ல கட்டுறது லைக் அதே மாதிரி ஒரே பேமெண்ட்லேயே முடிக்கிறது. ஓகேவா? அடுத்து இந்த லோன்ஸ் செக்யூரிட்டிஸ் அகேன்ஸ்ட் கோல்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், அது கோல்ட்ஸ் அண்ட் சில்வர்ஸ், அதில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் சீலிங்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைமரி கோல்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் லோன் கொடுக்கூடாது. பிரைமரி கோல்டுனா என்னது மக்களே, இந்த கோல்டு புல்லியன் இருக்குல்ல, இதுக்கு அகேன்ஸ்டாக லோன் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கோல்டு அதை ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஆர்பிஐ வந்து சொல்லிட்டாங்க எல்லா ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கும். ஓகேங்களா? பிரைமரியா இருக்கு அந்த பிரைமரி கோல்டு பில்லியனர்ஸ் ஆகட்டும், கோல்டு சில்வர் ஆகட்டும், அவங்கலாம் அதுக்கெல்லாம் நீங்க லோன்ஸ் கொடுக்க கூடாது. ஓகேங்களா? எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, எதுக்கெல்லாம் கொடுக்கலான்றப்போ கோல்டு காயின்ஸ், கோல்டு காயின், ஆர்மமெண்ட்ஸ், கோல்டு ஜுவல்லரி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி வேற எது கொடுக்கலாம்னு சொல்றாங்க, யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட். அது என்ன எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா, கமாடிட்டி ட்ரேடிங்மே ஒன்று இருக்கு மக்கள். இப்போ ட்ரேடிங்ல ஜென்ரலாக நீங்கள் பாண்ட்ஸை ட்ரேட் பண்ணி பார்த்துருப்பீங்க, பாண்ட்ஸை ட்ரேட் பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல. அது என்ன எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா, கமாடிட்டிஸ்மே ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ கோல்டுன்றதும் ஒரு கமாடிட்டி கணக்கில் வரும். இப்போ கோல்டுமே ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த கோல்டோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரேட்டுக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மாதிரி ட்ரேட் பண்ற இடம் தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட், அந்த மாதிரி பண்றது தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். கோல்டு ட்ரேட் பண்றது, அந்த கோல்டு ட்ரேட் பண்றதுக்கு நீங்க சர்டிபிகேட்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க, அந்த சர்டிபிகேட்டுக்கு அகேன்ஸ்டாவும் லோன் தரக்கூடாது. கிளியரா புரிஞ்சுக்குங்க. ஒரு பிரைமரி கோல்டுக்கு அகேன்ஸ்டா லோன் தரக்கூடாது, பிரைமரி சில்வருக்கு அகேன்ஸ்டா லோன் தரக்கூடாது. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ல யூஸ் பண்ண சர்டிபிகேட்ஸ், அந்த கோல்டு மார்க்கெட்ல யூஸ் பண்ண சர்டிபிகேட்ஸ் அதுக்கு லோன் தரக்கூடாது. எதுக்கு தரலாம்? கோல்டு காயினுக்கு தரலாம், ஆர்னமெண்ட்ஸ்க்கு தரலாம், கோல்டு ஜுவல்லரிக்கு தரலாம். சிம்பிள். அடுத்து வந்து இப்போ இந்த கதையை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ லெண்டர் வந்து செக் பண்ணுவாரு. இப்போ நான் போயிட்டு ஒரு கோல்டு காயினை கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த கோல்டு காயின் என்னோடதுதான் அப்படின்றதுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கணும். இருந்தாதான் லோன். அப்படி இல்லைன்றப்போ லோன் கிடையாது. ஓகேங்களா? அப்படி இல்லப்போ நீங்க ஒரு கைப்பட எழுதி ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுக்கணும். ரைட்ஃபுல் ஓனர் நான் தான் அப்படின்னு, அந்த கொலேட்டருக்கு நான் தான் ரைட்ஃபுல் ஓனர் அப்படின்ற டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் லோன் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த ரூல்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இது சில கேசஸ்ல கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம கோல்டு எடுத்து வைக்க போறோம், அந்த டைம்ல டாக்குமெண்ட் கொடுன்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் ஆர்பிஐ தான் சொல்றாங்க, இதை பண்ணி தான் ஆகும். அடுத்து அதே மாதிரி மல்டிபிள் ஃப்ரீக்வெண்ட் சாங்ஷன் ஆஃப் லோன்ஸ். இது என்னன்னா மக்களே, இப்போ நானே இருக்கேன், எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் மக்களே. ஓகேவா? நான் வந்து என்கிட்ட ஒரு 10 கிராம் கோல்டு இருக்கு, 10 கிராம்ஸ் வச்சுங்க. சரி, 8 கிராம்னா ஒரு சவரன் நாங்க 8 கிராம் வச்சுங்க. 8 கிராம் இருக்கு. இதை என்ன பண்றேன், நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால லோன் வாங்கிட்டேன். அது லோனா வச்சு ரீபேமெண்ட் பண்ணிட்டேன். அதை வச்சு அடுத்து என்ன பண்ணி கொஞ்ச நாள் என்ன பண்றேன், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட போய் லோன் வாங்குறேன், ரீபேமெண்ட் பண்ணிட்டேன். அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கொஞ்சம் கேப்லயே வந்து ஒரு 1 வீக் லோன் ரீபேமெண்ட் பண்ண உடனே இன்னொரு லோன் அந்த மாதிரி பண்றேன். அப்போ அதை வந்து ட்ராக் பண்றாங்க. ஏன்னா இவ்வளவு மணி எதுக்கு, அந்த மணி எங்க செலவு பண்றாங்க. இப்போ நம்ம மேபி அந்த மணி வந்து இதை டெரர் பண்ணி கொடுக்கலாம், டெரரிஸ்ட்டுக்கு நான் மணி கொடுக்கலாம். இந்த மாதிரி கோல்டு வச்சு அதை காசை வச்சு எங்கிட்ட நிறைய காசுன்றது இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ மல்டிபிள் ஃப்ரீக்வெண்ட் சாங்ஷன் ஆஃப் லோன்ஸை வந்து இவங்க தடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆன்டி மணி லாண்டரிங் அதுக்காக தான் இந்த விஷயம் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு த்ரெஷ்ஹோல்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakh, அந்த 5 lakh மேல ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ள ஒரு பீரியட் ஆஃப் ஒரு 6 monthsக்குள்ள ஒரு 2-3 லோன் 5 lakh தாண்டி நான் வாங்கிட்டேன் கோல்டை வச்சு அப்படின்றப்போ, அது இந்த மாதிரி இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லோன், அந்த மாதிரி கொடுக்குற லோனை வந்து தடுக்கிறாங்க. எதுக்காக? ஆன்டி மணி லாண்டரிங்காக. ஓகேவா? ஏன்னா டெரர் ஃபண்டிங் மணி போயிடுதா அப்படின்றத பாக்குறதுக்காக. ஓகேவா? அடுத்து மக்களே, அடுத்து லெண்டர் என்ன பண்ணக்கூடாது. அந்த லெண்டர்னா யாரு? பேங்க் வச்சு சொல்றேன். பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, கோஆபரேட்டிவ் எல்லாருமே கோல்டு லோன் கொடுக்குறாங்க. பேங்க்ஸ் வச்சுங்க. அந்த லெண்டர் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்ப நான் கொடுத்த கோல்டு இருக்குல்ல, இப்ப நான் கொடுத்த கோல்டு அதை போயிட்டு இவங்க வேற பேங்க்ல போய், இவங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க போயிட்டு ஒரு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு நான் கொடுத்த கோல்டே வச்சு இவங்க லோன் வாங்கலாமா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அது என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் அவங்க நம்பி கொடுத்துருக்கேன், லோன் வாங்குறேன், நான் ரீபேமெண்ட் பண்ணிட்டு அந்த கோல்டு எடுத்துக்க போறேன். ஆனா அந்த டைம்ல அந்த கோல்டு அவங்க யூஸே பண்ணக்கூடாது, அதை வச்சு லோன் வாங்கக்கூடாது. அதான் சொல்றாங்க ரீப்ளட்ஜிங் ஆஃப் கோல்டு ஆர் சில்வர்
அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து அதர் லெண்டர்ஸ், இப்போ வந்து அந்த கோல்டை வந்து அதர் லெண்டாஸ் கிட்டையும் நீங்க கொடுக்க கூடாது. அதர் லெண்டாஸ் அதை வச்சு நீங்க சிம்பிள் லாஜிக், நான் போய் பேங்க்ல என்னோட கோல்டை வச்சு லோன் வாங்கியிருக்கேன், அந்த கோல்டை அந்த இன்ஸ்டிடியூஷனோ வேற இன்ஸ்டிடியூஷனுக்கோ போகவே கூடாது அந்த கோல்டு. அதுதான் சொல்றாங்க. புரியுதா? சிம்பிளா. அடுத்து அதே மாதிரி டென்யூர் பத்தி பேசுறாங்க. கன்செப்ஷன் லோன்ஸ் நாங்க பார்த்தோம்ல, லைக் இங்க இங்க சொல்லியிருந்தோம் மக்களே, அதாவது இன்கம் ஜென்ரேட்டிங் லோனை தவிர மற்ற எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் தான். இன்கம் ஜென்ரேட்டிங் லோன்னா என்னது? ஃபார்முக்கு அக்ரிகல்ச்சர் கொடுக்குற லோனு, பிஸ்னஸ் ஸ்மால் குட்டி குட்டி பிஸ்னஸ் கொடுக்குற லோனு, கமர்ஷியல் லோன் கொடுக்குறது, அதே மாதிரி அசட் கிரியேட் பண்றதுக்காக கொடுக்குற லோன். இது தவிர மற்ற லோன்ஸ் எல்லாமே கன்செப்ஷன் லோன். அந்த கன்செப்ஷன் லோன்லேயே சிலது வந்து புல்லட் லோன் இருக்கும். புல்லட் லோன்னா என்ன? ஒரே பாயிண்ட், அதாவது புல்லட் பேமெண்ட், டென்யூர் முடியும் போது ஒரே பேமெண்ட்டா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரே ஸ்ட்ரெச்சா கட்டுறது. அந்த மாதிரி இருக்கும் புல்லட் லோன்ஸ்னா டென்யூர் ஒன்று சொல்றாங்க 12 months. இதெல்லாம் எம்சிக்யூ கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இந்த 75, 85, 80 சொன்னாங்க இந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ, இதுவே எம்சிக்யூ கொஸ்டின். அடுத்து இந்த 12 months சொல்லியிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் எம்சிக்யூ கொஸ்டின். ஓகேங்களா? புரிஞ்சதா? அடுத்து கோல்டு அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் நீங்க லோன் கொடுத்தலாம், எவ்வளவு வரைக்கும் கொடுக்கலாம் அதையும் சொல்றாங்க பாருங்க. இப்போ ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்னா அதோட வெயிட் வந்து 1 kg வரைக்கும் தான் நீங்க லோன் கொடுக்கணும். அதை தாண்டி வெயிட்ல சொல்றேன், கிராம்ஸ்ல சொல்ல, வெயிட்ல சொல்றேன். 1 kg வரைக்கும் தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா அதே மாதிரி சில்வரா இருந்தா 10 kilogram, கோல்டுனா 1 kg, சில்வர்னா 10 kilogram. அடுத்து காயின்ஸ் இருக்கு, கோல்டு காயின்ஸ் இருக்குல்ல, கோல்டு காயின்ஸ்ல வரப்போ 50 grams தான் நீங்க கோல்டு காயின்ஸ்க்கு லோன் கொடுக்கணும். சில்வர் காயின்ஸ்னா 500 grams வரைக்கும் தான் லோன் கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு மக்களே. அடுத்து என்னன்னா, இப்போ நீங்க ஒரு கோல்டு, நான் இப்போ அதே சேம் எக்ஸாம்பிள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் போயிட்டு என்னோட கோல்டை கொடுத்து லோன் வாங்குறேன். இப்போ அந்த கோல்டுக்கு வந்து பியூரிட்டி செக் பண்றதுக்காக ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அசையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில்வர் அசையர், கோல்டு அசையர்னா கோல்டோட பியூரிட்டியை செக் பண்றாங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் டு வேல்யூ ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லோன் டு வேல்யூ ரேஷியோ என்னது? இப்போ அந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து 1 lakh அப்படின்னா உனக்கு வந்து 80% தான், 80,000 தான் லோன் தருவேன்னு சொல்றாங்க தெரியுமா, அதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த பியூரிட்டி எப்படி செக் பண்றாங்கன்றதுக்கு அவர் அசையர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில்வர்னா சில்வர் அசையர், கோல்டுனா கோல்டு அசையர். ஓகேவா? புரியுதா மக்களே? இதுல வந்து என்னன்னா அப்ராப்ரியேட் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டோ ஒரு சில்வரோ அந்த டாக்குமெண்ட் என்னோடது தான் அப்படின்றத நான் சப்மிட் பண்ணணும். எங்கிருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். அதனால அதுக்கான டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா நான் கைப்பட எழுதி சைன் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது இதர் மேபி ப்ரியாரிட்டி செக்டர் லோனா இருந்தாலுமே இப்படிதான் பண்ணணும்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஓகே மக்களே. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரின்சிபல் லெண்டர் மே டிசைட், லெண்டர்னா யாரு? பேங்க் தான் சொல்றாங்க. மே டிசைட் சூட்டபிள் அப்ரோச் ஃபார் லெண்டிங் அகைன்ஸ்ட் எலிஜிபிள் கோல்டு, அந்த கோல்டு தான் சொல்றாங்க, ஆஸ் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் முன்னாடி ஒரு லோன் ஏதாவது வாங்கியிருப்பேன், அதை ரீபேமெண்ட் பண்ணன்றப்போ எனக்கு ஒரு ரிஸ்க் பர்சன்டேஜ் அசோசியேட் ஆயிரும். அப்போ என் ஃப்ரெண்டு இப்போ ஸ்ரீராம் ப்ரோ இருக்காரு, அவர் ஒரு லோன் வாங்கியிருக்காரு, முன்னாடி ரீபேமெண்ட் பண்ணா அவருக்கு ஒரு ரிஸ்க் பர்சன்டேஜ் இருக்கும். அப்போ ரிஸ்க் பர்சன்டேஜ் வந்து மாறும். அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் சொல்றாங்க. அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்து அவங்க கொடுக்குற லோன் வேல்யூமே மாறும்னு சொல்றாங்க. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. புரியுதா? சேம் கைண்ட் ஆஃப் லோன் அமௌண்ட் கொடுக்க முடியாதுக்கு அந்த சொல்றாங்களா, பிரின்சிபல் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி பேஸ் பண்ணி லெண்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பர்டிகுலர் லோன் அவைல் பண்ண போற கன்சியூமர் அவரோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நீங்க கொடுக்குற அமௌண்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து செக் பண்ண மாட்டாங்க, செக்கிங் வந்து கம்மியா இருக்கும், செக்கிங் லெஸ்ஸா இருக்கும். இப்போ லார்ஜ் லோன் அப்படின்னா செக்கிங் அதிகமா இருக்கும். சிம்பிள். இப்போ நீங்க ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு செக் பண்ணுவாங்க. 50 லட்ச ரூபா லோன் வாங்குறப்ப நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, அதுதான் சொல்றாங்க. ஸ்மால் வேல்யூ லோன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ரூட்டினி இருக்கும், லார்ஜ் வேல்யூ லோன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ரூட்டினி இருக்கும். அதுதான் சொல்றாங்க. பர்டிகுலர்லி இந்த லிமிட் முக்கியம். 2.5 lakh அப்போ மேல ஒரு பாரோவர் வாங்குறாரு ஒரு கோல்டை பிளெட்ஜ் பண்ணி அப்படின்னா அப்ப நிறைய விதமான டாக்குமெண்டேஷன் செக் பண்ணணும். ரொம்ப ஒரு ப்ராப்பர் ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து ரினியூ ஆஃப் எக்ஸிஸ்டிங் லோன். இப்போ ஒரு கோல்ட் லோன் இருக்கு,
அதை வந்து அதுக்கு அகேன்ஸ்டா இன்னொரு லோன் வாங்குறது, லைக் வந்து டாப் அப் லோன் வாங்குறது. அதாவது என்னன்னா, இப்போ 1 lakh வாங்கிட்டேன், நான் தான் வாங்கியிருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு 50,000 வரைக்கும் பேமெண்ட் முடிஞ்சிருக்கு. ஓகே, 50,000 பண்ணியிருக்கேன். அதாவது 1 lakh அது கோல்டோட வேல்யூ, நான் 90,000 தான் எனக்கு கொடுத்தாங்க. அதில் 50,000 பேமெண்ட் பண்ணியிருக்கேன். பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து நான் ஒரு 1,10,000 கட்டணும். அதில் 50,000 வந்து கட்டிட்டேன். இப்போ இந்த டைம்ல வந்து ஒன் மோர் லோன் வாங்குறது, அதுதான் ரினியூ ஆஃப் எக்ஸிஸ்டிங் லோன். ஓகேவா? அது வந்து சப்ஜெக்ட் டு அந்த பாரோவர் கேட்டார்னா அவங்க அந்த லெண்டரோட விருப்பம், அது கொடுக்கறதோ லெண்டரோட விருப்பம். புரியுதா? ஆனா எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் லோன் டு வேல்யூ ரேஷியோ மாறக்கூடாது. இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் லோன் அப்படின்னா லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து 90% இருக்கு. 90% தான் இருக்கு அக்ரிகல்ச்சர் லோனுக்கு. அதாவது நீங்க ஒரு கோல்டு எடுத்து வைக்கிறீங்க, அதோட வேல்யூ 1 lakh அப்படின்னா உங்களுக்கு 90,000 தான் தருவாங்க. அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக வைக்கிறீங்க அப்படின்னா. புரியுதா? அப்போ நீங்க இந்த அக்ரிகல்ச்சர் பர்பஸ்லேயே பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு லோன் வாங்கிட்டீங்க, ஃபர்ஸ்ட் லோன் வாங்கிட்டீங்க, கொஞ்சம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அடுத்த லோன் கொடுக்குறப்போ நீங்க அக்ரிகேட்டா கொடுக்கறது எப்படி சொல்றதுன்னா, இப்போ 1 lakh 90,000 கொடுத்துட்டாங்களா, 90,000 கொடுத்துட்டாங்க, நீங்க ஒரு 50,000 பே பண்ணிட்டீங்க. அடுத்து கொடுக்குற அமௌண்ட் இது கூட நீங்க எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றது அந்த லோன் டு வேல்யூ 90,000 தான் கொடுக்க முடியும். அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு கொடுக்க முடியும்? 40,000 தான். புரியுதா? மேபி இன்னும் ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா அது 1 lakhல போயிடுது. புரியுதா? மொத்தமா சேர்க்கிறப்ப 1 lakh கணக்காயிடுது. ஆனா லோன் டு வேல்யூ ரேஷியோ 90,000 தான். புரியுதா? சோ அந்த லோன் டு வேல்யூரேஷனை தாண்டி கொடுக்க கூடாது லோன். அதுதான் சொல்றாங்க. ரெனியூ பண்ணும் போதும் சரி, அதுதான் பர்மிசபிள் லோன் டு வேல்யூ ரேஷியோ. அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ அமௌண்ட் நீங்க தாண்டி கொடுக்க கூடாது. என்னதான் செகண்ட் புல்லட் லோனா இருந்தாலும் சரி, அடிஷனல் லோனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ரீபேமெண்ட் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க, நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து அடிஷனல் லோன் கொடுப்போம். அந்த அடிஷனல் கொடுக்குற அமௌண்ட் ஆட் பண்றப்போ லோன் டு வேல்யூ ரேஷியோ தாண்டிடக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. அடுத்து புல்லட் ரீபேமெண்ட் லோன்ஸ்க்கு ஒரு கதை வராங்க. புல்லட் ரீபேமெண்ட்ஸ் ஒன்று ரினியூவல் இருக்கு. ரினியூவல் மீன்ஸ் இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு புல்லட் ரீபேமெண்ட்ஸ் நானே சொல்றேன், ஒரு 1 lakh வாங்கிட்டேன், இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000. சரி, 10,000. அப்போ எவ்வளோ நான் பேமெண்ட் பண்ணணும்? 1,10,000. அதுதான் நான் பேமெண்ட் பண்ணணும் 1 year கழிச்சு. ஓகேவா? நானா வந்து என்ன சொல்றேன், பேங்க்ல போயிட்டு, சார் எனக்கு வந்து ஒரு 6 months எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு போய் கேட்குறேன். அதுதான் ரெனியூவல் சொல்றது. ஐ மீன் இங்கே ரெனியூவல் எக்ஸ்ட்ரா கேட்கறது, 6 months எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்னன்னா, அதுக்கு நீங்க ஓகே நான் பண்றேன், ஆனா அட்லீஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணு. அந்த 10,000 இருக்குல்ல, அதை பேமெண்ட் பண்ண நான் 6 months தாண்டி கொடுக்குறேன். 6 months கழிச்சு நீ மொத்தத்தையும் அது ஒரே பாயிண்ட்ல பேமெண்ட் பண்றல, அது பண்ணிடு. மேல சொன்னது நார்மல் லோன் மக்களே. இங்க கீழே சொல்றது வந்து புல்லட் லோன்ல ஒரே பாயிண்ட்ல நீங்க பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்கல்ல, அதுல வந்து ரினியூவல் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நீ இப்போ ரினியூவல் கேட்கற டைம்ல அட்லீஸ்ட் நீ வந்து இன்ட்ரெஸ்டாவது பே பண்ணிருக்கணும். அப்பதான் உனக்கு அந்த ரினியூவலே கொடுப்பாங்க. ஐ மீன் அந்த டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதா? 1 yearன்றது 1 year 6 months தான் மாத்தி கொடுக்குறது. அட்லீஸ்ட் இந்த எவ்வளவு இன்ட்ரெஸ்டோ அதை கட்டிட்டு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே அவங்க பேங்க் வந்து எங்க அப்டேட் பண்ணா, அவங்களோட கோர் பேங்கிங் சிஸ்டம். கோர் பேங்கிங் சிஸ்டம்னா அந்த நேம்ல இருக்கு, அவங்க கொடுக்குற லோன்ஸ் டீட்டெயில்ஸ். அது கோர் பேங்கிங் சிஸ்டம்னா லோன்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். ஏன்னா அது ஒரு போர்ட்டல், அது பேங்க் எம்ப்ளாய்ஸ் யூஸ் பண்ற ஒரு போர்ட்டல், அது ஃபினக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யூஸ் பண்ணுவாங்க கோர் பேங்கிங் சிஸ்டம். அதில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே லோன் ப்ராசஸிங் சிஸ்டம்லேயும் லோன் ப்ராசஸிங் சிஸ்டம், என்ன லோன் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெண்டிங் இருக்கு அப்படின்றது இருக்குல்ல, அதில் நீங்கள் இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். ரினியூவல் ஏதாவது பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா மக்களை? எல்லாம் கதை மாதிரி அப்படியே கேட்டுட்டே வாங்க, ஈஸி தான், நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டாப் அப் லோன்னா என்னன்னு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அடிஷனல் லோன் மக்களே, ஆல்ரெடி ஒரு லோன் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு லோன் கேட்குறாங்க. ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குற அமௌண்ட் வந்து இப்போ பெண்டிங் இருக்கிற அமௌண்ட்டையும் எக்ஸ்ட்ரா கொடுக்குற அமௌண்ட்டையும் சேர்த்தீங்கன்னா அது லோன் டு வேல்யூ ரேஷியோ தாண்டி போயிடக்கூடாதுன்னு அது கேர்ஃபுல்லா இருக்கும். லோன் டு வேல்யூ ரேஷியோ இப்போ 90,000 அப்படின்னா இப்போ வந்து அவர் அந்த கஸ்டமர் பே பண்ண வேண்டியது இன்னும் ஒரு 40,000 பே பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ நீங்க எவ்வளவு கொடுக்க முடியும்? எக்ஸ்ட்ரா 50,000 தான் கொடுக்கணும். ஏன்னா 60,000 கொடுத்தீங்கன்னா ஒரு 1 lakh போயிடுது. லோன் டு வேல்யூ ரேஷியோ 90,000 தான். ஸோ அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ தாண்டி கொடுக்கக்கூடாது நீங்க டாப் அப் லோன் பண்ணாலுமே. ஓகேவா? அடுத்து gold or silver accepted as a collateral shall be valued based on the reference of corresponding actual purity. அதோட பியூரிட்டி, அந்த கோல்டோட, அதாவது அதுல செய்கூலி, அதுல வந்து இப்போ பியூர் கோல்டுன்னு இருக்கும் மக்களே. கோல்டு பியூரிட்டி செக் பண்ணி தான் கோல்டு லோனே கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அதை கொலேட்டரல் அக்செப்ட் பண்ணும்போது அமௌண்ட்டுமே அதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் அசை இருப்பாரு
கோல்டு அசை இருப்பார், அவர் தான் அதை செக் பண்ணுவார். அடுத்து அந்த அந்த இந்த கோல்டுக்கு இந்த ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்றோன்றது எப்படி பண்றாங்கன்னா 2 விஷயம் இங்க பாருங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து இப்போ ஆகஸ்ட் 1ன்னு வச்சுங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி நான் போய் அந்த கோல்டை வந்து செக்யூரிட்டியா வைக்கிறேன். அப்போ ஜூலை இருக்குல்ல, ஜூலைல 30 டேஸ் இருந்திருக்குல்ல, அதுல வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இப்போ ஒரு நாள் வந்து 7000 ரூபாய் இருக்கும், ஒரு கிராம் 7000 7K. இன்னொரு நாள் வந்து 7500 ரூபாய் இருக்கும், இன்னொரு நாள் வந்து 8000 ரூபாய் இருக்கும், இன்னொரு நாள் எப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். டிவைட் பை 30 போட்டீங்கன்னா அது ஆவரேஜ். ஓகேவா? இது 7K 7.5K 8K பிளஸ் எக்ஸெட்ரா ஆட் பண்ணீங்கன்னா ஒரு இதுதான் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் வேல்யூ வரும்ல, அதான் சொல்றாங்க ஆவரேஜ் க்ளோசிங் பிரைஸ் ஆஃப் கோல்ட் சில்வர் ஸ்பெசிபிக் அது ப்ரிசீடிங் 30 டேஸ். இப்போ நீ ஆகஸ்ட் 1ஆம் தேதி கோல்டு வச்சு பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்க போற, அப்போ அது ஜூலைல 30 டேஸ்ல ஒரு கிராமோட வேல்யூ எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்து அது எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி டிவைட் பை 13 போட்டாங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கோல்டோட வேல்யூ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதா? அவங்க பேங்க்ல ஃபிக்ஸ் பண்றது அதுல இப்போ அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. லோன் டு வேல்யூ ரேஷியோ பார்த்தோம்ல. அடுத்து ஆர்எல்ஸ், இது ஒரு வே. ஆர்எல்ஸ் வேற என்ன வே அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்தியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எம்சிக்யூ மக்களே. இந்தியா பூலியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க தான் அந்த கோல்டு இப்போ ஒரு நாளைக்கு இப்போ இந்த டேட்ல என்ன ரேட்டு, நெக்ஸ்ட் டேட்ல என்ன ரேட்டு, டிமாண்டை பொறுத்து ஃபிக்ஸ் பண்றாங்களா, அது இவங்க தான், ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க. ஓகேங்களா? அவங்க ஃபிக்ஸ் பண்ற டேட்டு அதாவது நீங்க லோன் வாங்க போற அந்த நாளுக்கு முன்னால் அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி. ஆர்எல்ஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்ன சொன்ன, இப்போ நம்ம கமாடிட்டிஸ் அதை வச்சு ட்ரேட் பண்றது செபி ரெகுலேட் பண்றாங்க. அதுல இப்போ பாண்ட்ஸ் ரெகுலேட் பண்றது பாண்ட் மார்க்கெட் ஆர்பிஐ பாக்குறோம்ல, அதே மாதிரி இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் ட்ரேட் பண்ற இடம் நிறைய இருக்கு. அது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்னன்னா கோல்டு வச்சுமே ட்ரேட் பண்றாங்க. அதை யார் ரெகுலேட் பண்றாங்கன்னா செபி. அவங்க கொடுக்குற டேட்டா ப்ரெசிடிங் டேல கொடுத்த டேட்டா அதை வச்சு அந்த கோல்டோட பியூரிட்டிக்கான வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சிம்பிள். வேகமா சொல்றனோ, இதுக்கே 37 மினிட்ஸா? ஓகே. அடுத்து வேற என்னன்னா, சப்போஸ் வந்து இப்போ நான் கொடுக்கறதுல வந்து நியரஸ்ட் இப்போ கோல்டோட பியூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, 22 கேரட் ஒன்று இருக்கு, 24 கேரட் இருக்கு. ஆனால் நான் கொடுக்குற கோல்டு பார்த்தீங்கன்னா 22.5 கேரட்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா எய்தர் 22 எடுத்துப்பாங்க, ஆர்எல்ஸ் இதுக்கு அடுத்த கேரட் அது 24, மோஸ்ட்லி 22 தான் எடுத்துப்பாங்க. அது நியரஸ்ட் என்ன பியூரிட்டி அவைலபிளா இருக்கோ அதை எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா? அதுதான் இந்த பாயிண்ட் சொல்றாங்க. அடுத்த இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், லோன் டு வேல்யூ ரேஷியோ லெஸ் தென் 2.5 லேக் அந்த கோல்டோட வேல்யூ அப்படின்னா அவங்க 85% லோன் கொடுப்பாங்க. 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் அந்த கேப்ல இருக்குன்னா அவங்க 80% லோன் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த கோல்டோட வேல்யூல 80%. சிம்பிள். 5 லட்சத்துக்கு மேலனா நீ கொடுக்குற கோல்டோட வேல்யூல 75% தான் லோன் கொடுப்பாங்க. அதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. இன்கம் ஜெனரேட்டிங் லோன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து கொலேட்ரல் முடிஞ்சது, ரீபேமெண்ட் பண்ணணும். இப்போ நீ வந்து நான் வந்து அந்த கோல்டை வச்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால லோன் வாங்கியிருந்தேன்ல, 1 இயர்ல பேமெண்ட் பண்ணிட்டேன், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே முடிச்சிட்டேன். அப்போ அந்த கோல்டு அவன் திருப்பி கொடுக்கணும்ல, அதுதான் சொல்ல வராங்க. எத்தனை நாளுக்குள்ள கொடுக்கணும்னா 7 ஒர்க்கிங் டேஸ்ல கொடுத்துரும். அதாவது சாட்டர்டே சண்டே இல்லாம ஒர்க்கிங் டேஸ்ல நீ கோல்டு இன்னைக்கு பண்ணிடுற அப்படின்னா இன்னைல இருந்து 7th டேக்குள்ள கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா பெனால்ட்டி இருக்கும். அந்த பெனால்ட்டி கீழே சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு டேக்கும் 5000 வந்து நீங்க பெனால்ட்டியா கொடுக்கணும். புரியுதா மக்கள்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் எடுத்து இதுல செக்ரிகேட் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த ரிப்போர்ட் தான் இது. நீங்க வேணும்னா இந்த ரிப்போர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்க அந்த டாக்குமெண்ட் கொடுத்தவர் கோல்டை வச்சு லோன் வாங்கினவர் ரிட்டர்ன் வரவே இல்லை அப்படின்னா அந்த கோல்டை சேல் பண்ணுவாங்க பேங்க்ஸ் வந்து சேல் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. ஆனா அதை வந்து யாரு பிளட்ஜ் பண்ணாங்களோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடணும். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கோல்டு செக்யூரிட்டி நான் சேல் பண்ண போறேன், நீ வந்து இதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணனா பே பண்ணு, இல்லைனா நெக்ஸ்ட் டே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. சப்போஸ் என்னை வந்து ரீச் அவுட் பண்ண முடியல அப்படின்றப்போ அவங்க நியூஸ் பேப்பர்ல ஆடா கொடுக்கணும். நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி பர்டிகுலர் கோல்டு நாங்கள் சேல் பண்ண போறோம் அப்படின்னு கொடுக்கணும். அப்புறம் சேல் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அவங்க பேங்க் அந்த கோல்டுக்கு கொடுத்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90,000 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா டைம் பீரியட் பொறுத்து கோல்டு வேல்யூ மாறும் இல்ல, அவங்க சேல் பண்ணி ஒரு 1,10,000 ஒரு 1,20,000 சம்பாதிச்சிடுறாங்க அப்படின்னா இந்த 30,000 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அது எனக்கு திருப்பி கொடுத்துடணும். இதெல்லாம் புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்க அந்த கோல்டுக்கு அவங்க லோன் கொடுத்து 90,000 ரெக்கவர் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து அந்த பாரோவருக்கே கொடுத்துடணும். இந்த மாதிரிலாம் இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா மக்களே? நன்றி மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி.